வணக்கம் நண்பர்களே. 99% மக்களுக்கு இந்த ஒரு விஷயம் நிச்சயமா தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன். சரி, வாங்க இன்னைக்கு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதாவது ஹார்ட் ப்ராப்ளம், ஹை பிபி, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், நீரிழிவு நோய், சாதாரணமாக வரக்கூடிய தலைவலின்னு எல்லாத்துக்கும் நம்ம ஏதாவது ஒரு மருந்து மாத்திரைகளை வாங்கி உள்ளுக்குள்ளே போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். இதனால் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கிடைக்கலாம். ஆனால் நம்ம உடலில் வரக்கூடிய நோய்களை நாம் பெர்மனண்ட்டாக குணமாக்கணும் அப்படின்னா அதுக்கு நாம் ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை எடுத்துக்கணும். ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை சாப்பிட்டே நமக்கு வரக்கூடிய பல விதமான வியாதிகளை குணமாக்கலாம். பல விதமான வியாதிகள் நம்ம உடலை அண்டாமல் தடுக்கவும் செய்யலாம். ஸோ அப்படி இயற்கை நமக்கு வரமா தந்த உணவுப் பொருட்கள் ஏராளமாக இருக்குது. அதில் ஒரு முக்கியமான பொருளாக இருக்கக்கூடிய உணவுப் பொருள் பூண்டு. ஸோ காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் பூண்டை சாப்பிட்றதால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. பூண்டு பற்களை பச்சையாக வெறும் ஒரு கிளாஸ் இளச்சூடான தண்ணி கூட சேர்த்து சாப்பிடும் பொழுது உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்கும். பூண்டை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றதால அதோட நன்மைகளை முழுமையாக பெற முடியும் அப்படின்னு ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சரி, வாங்கங்க பூண்டை எப்படி சாப்பிடலாம், பூண்டோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நாம் பார்க்கலாங்க. உங்கள் நாளை நீங்கள் 2 பூண்டு பற்களோடு தொடங்கிறது ரொம்பவே நல்லதுங்க. பூண்டு உங்கள் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த ஹெல்ப் பண்ணும். டெய்லியும் நீங்கள் பூண்டு சாப்பிடும் பொழுது உங்களோட ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கும் உதவி செய்யும் நண்பர்களே. ஸோ நம்மளோட சமையலை பொறுத்த வரைக்கும் பூண்டு மிக 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 முக்கியமான பொருள். பூண்டில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள், ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள், பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள்னு நிறைய பண்புகள் நிறைஞ்சு இருக்குது. கொலஸ்ட்ராலை கரைக்கிறதுல பூண்டு மிக சிறப்பாக பங்காற்றக்கூடியது. இந்த பூண்டு பற்களை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடும் பொழுது நல்ல ஜீரண சக்தியை உங்களால் பெற முடியும். டயாபெட்டிக்ஸ் நோயாளிகள் அவங்களோட இரத்தத்தில் கலந்திருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வச்சிருக்க இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பூண்டை வெறும் வயிற்றில் சாப்பிட்றதால என்ன மாதிரியான நன்மைகளை நம்மளால் பெற முடியும் பார்க்கலாமா? ஸோ முதல்ல செரிமானத்துக்கு உதவி பண்ணக்கூடியது பூண்டு. காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் பூண்டு சாப்பிடும் பொழுது நல்ல செரிமான சக்தி அதிகரிக்க ஆரம்பிக்கும். பூண்டு உங்கள் செரிமான கோளாறுகளை தடுக்க ஹெல்ப் பண்ணும். இது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொலஸ்ட்ராலை குறைச்சி உடல் எடையை குறைக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் அதிக உடல் எடையோட இருக்கக்கூடிய நபர் அப்படின்னா டெய்லியும் பூண்டை சாப்பிட்டுட்டு 1 டம்ளர் அளவுக்கான தண்ணியை சாப்பிட்டாலே போதும். உங்கள் உடலில் சேர்ந்திருக்கக்கூடிய கொழுப்பு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கரைய ஆரம்பிக்கும். இயற்கையான முறையில் உங்களோட உடல் எடையும் கட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அடுத்து 2வது, உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்ற ஹெல்ப் பண்ணக்கூடிய தன்மை பூண்டில் நிறைஞ்சு இருக்குது. பூண்டில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்ற, நம்ம உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்ற பூண்டு ஹெல்ப் பண்ணுங்க. நீரிழிவு நோய், மன அழுத்தம்னு பல்வேறு வகையான புற்றுநோய்களை அகற்றவும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து 3வது, நீரிழிவு நோயை தடுக்க பூண்டை எடுத்துக்கோங்க. ஸோ பச்சை பூண்டை காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிட்டு வரும் பொழுது உடலில் இரத்த குளுக்கோஸ் அளவை குறைக்க ஹெல்ப் பண்ணும். இது உங்களோட இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வச்சிருக்க ஹெல்ப் பண்ணும். நீரிழிவு நோய் அபாயத்தை தடுக்க டெய்லியும் பூண்டை சாப்பிட்டுக்கோங்க. இந்த பூண்டு பற்களை நீங்கள் தேனில் ஊற வச்சு கூட சாப்பிடலாங்க.
ஒரு சிலர் வெறுமனே பச்சையா பூண்டு சாப்பிட பயப்படுவாங்க. ஸ்மெல் வரும், கொஞ்சம் காரமாக இருக்கும் அப்படின்னு தயங்கக்கூடியவங்க பூண்டை தேனில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். தோல் உரிச்ச பூண்டை 10 நாள் தேனில் ஊற வச்சு வெறும் வயிற்றில் சாப்பிடணும். இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ஹெல்ப் பண்ணும். அது மட்டுமா, சளி மற்றும் காய்ச்சலை எதிர்த்து போராட ஹெல்ப் பண்ணும். இது செரிமானத்தை மேம்படுத்தும். கொழுப்பு மற்றும் கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்தி கொடுக்கும். அதே போல் யாருக்காவது குமட்டல், வாயு, நெஞ்செரிச்சல் போன்ற அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா பூண்டை சாப்பிடக்கூடாது. அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. காச நோய் மாதிரியான சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய சளி தொல்லைக்கு பூண்டு சிறந்த மருந்து. டெய்லியும் காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் பூண்டு சாப்பிட்டுட்டு வரும் பொழுது காச நோய் அறிகுறிகளை குறைக்க முடியும். அடுத்து 5வது, பூண்டு மற்றும் தேன் சளி மற்றும் இருமலுக்கான மிகச்சிறந்த மருந்துங்க. சளி மற்றும் ஆஸ்துமா மாதிரியான பிரச்சனைகளை பூண்டு ரொம்ப ஈஸியாக குணமாக்கி கொடுக்கும். டெய்லியும் ஒரு 2 பூண்டு பல்ல வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிட்டுட்டு 1 டம்ளர் அளவுக்கான இளஞ்சூடான தண்ணியை சாப்பிடும் பொழுது சளி அபாயம் குறைய ஆரம்பிக்கும். அடுத்த 6வது, இதய நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் பூண்டில் நிறைஞ்சு இருக்குது. உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைச்சி இதய நோய் வராமல் தடுக்க பூண்டு ஹெல்ப் பண்ணும். இதய குழாய்களில் கொழுப்பு சேர்றதை தடுக்கும். அதனால் மாரடைப்பு போன்ற இதய சம்பந்தப்பட்ட நோய்களில் இருந்து உங்களை பாதுகாப்பாக வச்சிருக்க முடியும். அடுத்து 7வது, கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஹெல்ப் பண்ணக்கூடியது பூண்டு. பூண்டில் இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் காரணமாக இது கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஹெல்ப் பண்ணும். டெய்லியும் பூண்டு சாப்பிட்றது கண் தொற்று நோய் ஏற்படாமல் தடுக்க ஹெல்ப் பண்ணும். அடுத்து 8வது, சிறுநீரக பாதை நோய் தொற்றை தடுக்கக்கூடிய தன்மையும் பூண்டில் நிறைஞ்சி இருக்குது. பொதுவாகவே பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் சிறுநீரக பாதை நோய் தொற்று ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அதை தடுக்க பெண்கள் பூண்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. பெண்கள் மட்டும்தான் சாப்பிடணுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது, ஆண்களும் எடுத்துக்கலாம். அடுத்து 9வது, நீண்ட ஆயுளை தரக்கூடிய ஆற்றல் இயற்கை நமக்கு வரப்பிரசாதமாக கொடுத்த பூண்டில் நிறைஞ்சு இருக்குது. பூண்டு நம்ம உடலில் இருக்கக்கூடிய சில முக்கியமான உடல் செயல்பாட்டை மேம்படுத்த ஹெல்ப் பண்ணும். இது மூலமாக உங்களோட ஆயுளை நீட்டிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ பூண்டை உணவில் சேர்த்துட்டு வர்றது மூலமாக உங்களால் நீண்ட காலம் உயிர் வாழ முடியும். நீங்கள் 100 வயசை தாண்டிலும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா பூண்டை எடுத்துக்கோங்க. அடுத்து பூண்டில் கால்சியம் சத்து நிறைஞ்சு இருக்குது. ஸோ டெய்லியும் நீங்கள் பூண்டு சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உங்கள் உடலுக்கு தேவையான கால்சியம் சத்து கிடைச்சிரும். கால்சியம் சத்து கிடைக்கும் பொழுது நமக்கு கால்சியம் குறைபாடு நீங்கிறதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலும்பும் மூட்டும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக மாற ஆரம்பிக்கும். உங்களோட மூட்டோட வலிமையையும் உறுதித்தன்மையவும் அதிகப்படுத்த பூண்டை எடுத்துக்கோங்க. அதே போல் பூண்டு இயற்கையாகவே பால் உணர்ச்சியை தூண்டக்கூடியது. ஸோ நைட்டு படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆண்களும் பெண்களும், திருமணமான ஆண்களும் பெண்களும் பூண்டை சாப்பிட்டுட்டு 1 டம்ளர் அளவுக்கான இளஞ்சூடான தண்ணியை சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு இயற்கையாகவே நல்ல ஒரு பால் உணர்ச்சி உண்டாகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க மண்டலத்தோட ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த ஒரு பூண்டில் நிறைஞ்சி இருக்குங்க. அதுக்கப்புறம் குழந்தை பெற்று குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் பூண்டை சாப்பிட்டுட்டு வரும் பொழுது தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த தாய்ப்பாலை குடிக்கக்கூடிய குழந்தைக்கு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும். ஸோ இன்னைக்கு நம்ம வீட்டில் எப்பவும் அவைலபிளாக இருக்கக்கூடிய பூண்டோட மருத்துவ தன்மைகளை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டிங்களா? இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.